கோதுமை மாவில் எப்போவுமே சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி முட்டை தக்காளி வச்சு டொமேட்டோ எக் பராத்தா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு 3 தக்காளி பழம் வேக வச்சு தோல் உரித்து நைஸாக அரைச்சி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சிருங்க. ஒரு டீஸ்பூன் ஆயிலை மேலே தடவி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இன்னொரு பிளேட்டில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் நறுக்குன மல்லித்தழை தூவி நல்லா கலந்துட்டு நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா தனித்தனியாக பால்ஸ் மாதிரி பிரித்து கோதுமை மாவை தூவி விட்டு தேவையான அளவு விரிச்சிட்டு எண்ணெயும் வரமாவும் தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பேக் பண்ணி அது மேலே கோதுமை மாவை தூவி மறுபடியும் தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு 2 சைடும் டிப் பண்ணி எடுத்து பேனில் ஆயில் சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பராத்தாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.